ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக அந்த லைவாக பேசிட்டு தான் போடலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் நடுநடுவில் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுனதுனால நீ தமிழே பேசி ஒரு செல்ஃப் மேக்கப் கிளாஸ் போடலான் இருக்கேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸாக ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு, இப்போ என் ஸ்கின் தான் ஆக்சுவலாக, ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் போடலான்றதை நம்ம பார்க்க போகலாம். ஓகேவா? ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டுடியோவில் தான் போடுறேன். ஸோ கிளாஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செல்ஃப் மேக்கப் கிளாஸ் வெறும் 2K தான். கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. ஸோ மேக்கப் கிளாஸ் எல்லாமே இருக்குது, பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நம்ம பண்ண போகிறது எல்லாம் ஃபார்வர்ட் 52 மை பியூட்டி, ஸோ ரீகோட் எல்லாமே இன்றைக்கி நம்ம ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நாஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நாஸ் பிராண்ட் சொன்னால் ஒன்று என்னென்னா இப்படி சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்குமே என்ன இருக்கோ, ஸோ நம்ம இன்றைக்கி பேஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அதை வச்சு எல்லாமே கற்றுக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு எப்படி காண்டோர், ப்ளஷ் இதை பற்றி நம்ம பேசிக்காக கண்டிப்பாக வந்திங்கன்னா கிளாஸ் சொல்லி தருவோம். ஸ்கின்னை முதல்ல அழகாக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்கின்னை நல்லா ப்ரிப் பண்ணணும். ஸ்கின்னை ப்ரிப் பண்ணாமல் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது, ஸ்வெட் ஆனாலே போயிடும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கின் நம்மள மாதிரி இருக்காது, கொஞ்சம் டார்க்காக தெரியும், இல்லை ரொம்ப டல்லாக தெரியும், ஸ்வெட் ஆகி வேறு மாதிரி தெரியும். ஸோ இதுதான் எல்லாருக்குமே ப்ராப்ளம். அதனால் மெயினாக ஸ்கின்னை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டோனர்லாம் போட்டு, இதுதான் ஃபிக்ஸ் டோனர், ரொம்ப நல்லாயிருக்கும். டோனர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய பிடிச்ச ஆர்கானிக் சீரம். ஓகே, நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், மாய்ஸ்சர் கூட தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சீரம். ஸோ அந்த சீரம் போட்டு நான் இன்றைக்கி மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பவுமே கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே என்னை விட 2 ஷேடு கம்மியாக கன்சிலர் யூஸ் பண்ணால் தான் என் ஷேடை நான் அழகாக என்னுடைய ஃபவுண்டேஷனை நான் கரெக்டாக போட்டு கொஞ்சம் பிரைட்டாக காட்ட முடியும். இது ஏன் அப்படின்னா, ஏன் ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டிங்கன்னா ஃபவுண்டேஷனும் ஆரஞ்சு கலர் கரெக்டரும் சேர்ந்து எல்லோவாகிடும், மஞ்சளாகிடும். ஸ்கின்க்கு அந்த வடிவம் அழகாக கிடைக்காது. ஸோ நம்மளை விட 2 ஷேட் டார்க்கான கன்சிலர் எடுத்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் அழகாக பக்காவாக அதை பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிளெண்டிங் பண்ணால் தான் நல்லா தேய்க்கணும். ஸோ தேய்ச்சி நல்ல ஸ்கின் லேயருக்குள்ளே இறக்குனா மட்டும்தான் அடுத்த நம்ம ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போய் உட்காரும். எல்லாருமே அப்படியே டக்குன்னு ஆக்சுவலாக நீங்கள் மேக்கப்புக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. நான் இந்த மேக்கப் டோட்டல் டைம் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினச்சிங்க? கரெக்டாக 1/2 hourலேயே முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் 10 நிமிஷத்தில் மேக்கப் போடுற ஆள் தான். உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் 1/2 hour டைம் எடுத்து நான் பொறுமையாக இதை பண்ணேன். ஓகேவா? நல்ல அழகாக அதை நல்ல வடிவமாக நல்ல தேய்ச்சி நல்ல ஒரு லேயரில் இறக்குங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்கி பேச போகிறது தமிழில் கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் பேசலான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப தமிழில் பேசணுன்னு தான் ஆசை. ஸோ நான் தமிழ் தான் பேசிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் நல்லா கொஞ்சம் நல்லா நீட்டாக நல்லா அழகாக நல்லா கண்ணை சுற்றியுமே கன்சீல் பண்ணும்போது கண்ணை சுற்றியுமே கன்சீல் பண்ணிக்கோங்க, நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா கழுத்து, ஃபேஸு எல்லா இடத்துலையுமே என்னடா போடுறீங்களேன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு இந்த பக்கம் 2 ட்ராப்ஸ், இந்த பக்கம் 2 சொட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த லிப்ஸ் ஃபுல்லாகவே நல்லாவே சுற்றியுமே லிப் சுற்றியுமே நல்லாவே கிளியர் பண்ணி நல்லா கன்சீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறம் நல்லா ஸ்கின் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடுங்க. கொஞ்சம் நேரம் ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா போய் உட்காரும். நம்ம உடனே அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக போட ஸ்கின் ப்ரீத் பண்ண முடியாமல் டக்குன்னு எல்லாமே வெளில வந்துடும். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்கவுடைய சீரம் வந்து செகண்ட் லேயர் வரைக்கும், ஸ்கின்னோட செகண்ட் லேயர் வரைக்கும் போயிருக்கும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். அடுத்த ஃபவுண்டேஷன் கூட பாருங்கள், ரொம்ப கம்மியாக, ரொம்ப நார்மலாக மொத்தமே நீங்கள் எத்தனை ஒரு 5 சொட்டு 6 சொட்டு தான் எடுத்திருப்பேன், ஒரு ட்ராப்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஓகேவா? அவ்வளோதான் எடுத்து நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெஷ்ஷில் முதல்ல நல்லா எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது பியூட்டி பிளெண்டர். நல்ல பியூட்டி பிளெண்டர் கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈரப்பதமான வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் நல்லா பண்ணணும், பக்காவாக பிளெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவுட்ரு ஹைலைட் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும் பவுட்ரு போட்டு மிச்ச பவுட்ரை எல்லா இடத்துலையும் நான் ஹோல்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகேவா? ஏன் நம்ம பண்ண போகிறது பார்ட்டி மேக்கப் போகிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதுதான் ஐப்ரோஸ். ஆக்சுவலாக நான் மைக்ரோ ஷேட் பண்ணியிருக்கிறதுனால என் ஐப்ரோ நேச்சுரலாக மைக்ரோ ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 1 year அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் ரொம்ப அதை வரையலை, நான் ரொம்ப வடிவம் கொடுக்கல. நான் ரொம்ப வடிவம்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப இந்த நேச்சுரல் இயற்கையாகவே இருக்காது. எப்பயுமே ஐஷேடோ நெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னர் கார்னரை லைட், எப்பயுமே லைட் கலர்லேருந்து டார்க் ஷேட் போங்க.
நம்ம எப்பயுமே பிங்க்கு, லைட் பிங்க்கு, மஞ்சள், வயலட்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம டஸ்கி ஸ்கின்க்கு எல்லாமே டார்க் தான். ப்ரௌன், மெரூன், டார்க் மெரூன், ப்ரௌன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் இன்னர் கார்லேருந்து அவுட்டர் கார் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், பிளெண்டிங் இல்லைன்னா தனியாக கண் அப்படியே அழகாக ஒரு மாதிரி காட்டி கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பிளெண்டிங் நல்லா பக்காவாக அழகாக பண்ணி நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக தெரியவே தெரியாது, நேச்சுரலாகவே இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நான் லைட் கலர் எடுத்திருக்கேன், இப்போ தான் நான் ப்ரௌன் போயிருக்கேன். ஓகே, லைட் ப்ரௌன் போயிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் டார்க் ப்ரௌன் போவேன். ஸோ இன்னர்லேருந்து அவுட்ரு போங்க. கட் க்ரீஸ் லைட்டாக வரைஞ்சி பண்ணுங்கள். இது ஏன்னா நம்ம போக போகிறது பார்ட்டி மேக்கப், நம்ம ரொம்ப ஹெவியாக தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு காஜல் வரையாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐலைனரில் வரையாமல் காஜல்லே ஐலைனர் வச்சு எனக்கு கண்ணை சுற்றியும் அப்படியே மையெல்லாம் வச்ச மாதிரி தெரியக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். நான் சொன்னது இயற்கையான மேக்கப் தான், இயற்கையாக எப்படி பண்ணியிருக்கோம், ஆனால் மேக்கப் பண்ணியிருக்கோம், ஆனால் இயற்கையாக இருக்கணும். ஸோ நான் காஜல் நான் வந்து ஐலைனர் வச்சுருக்கேன், ஆனால் அது தெரியக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐலைனர் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஐலைனர் வரைஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் இப்போல்லாம் ரொம்ப எப்படின்னா அப்போ தான் கண்ணு பெருசாக காட்டும். எல்லாம் நினச்சிட்ருக்காங்க ஐலைனர் வச்சு கீழே காஜல் வச்சா தான் பெருசாக காட்டும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல ஐலைனர் அழகாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா பெருசாக காட்டும். ஸோ அது இன்னர் கார்னரில் நீங்கள் ஐஷேடர் போட்டிருக்கப்போ இன்னும் பெருசாக காட்டும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஐலைனர்லாம் ஃபுல்லாக வரைஞ்சி இது மேலே நீங்கள் வேணால் இப்போ பெரிய கண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக அவங்களுக்கு வரைஞ்சி மேலே ஐலைனர் காட்டலாம். இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஐலாஷ் யூஸ் பண்ணுறேன். நல்லா உள்ளே போயிட்டு கண்ணுக்கிட்ட போயிட்டு அது மேலேயும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். நான் லென்ஸ் போடலை, நான் எப்பயுமே லென்ஸ் போட்டுருவேன், லாஸ்ட்டாக கூட போட்டுப்பேன். ஸோ லென்ஸ் போட்டால் கொஞ்சம் லுக் கொஞ்சம் நல்லா அழகாக வருமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டக்குன்னு லாஸ்ட்டாகவே லென்ஸ் போட்டேன். ஸோ நீங்கள் லென்ஸ் போட்டதுக்கப்புறம் என் கண்ணை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ஒரு போகிறீங்கன்னும் போது ஒரு செல்ஃபாக நம்ம ரொம்ப அழகாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா ஒரு லென்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி போல்டாக கொஞ்சம் மேக்கப் போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையாக ரொம்ப இன்னும் நல்லா அழகாக பண்ணலாம், நம்ம எதுவாக இருந்தாலும் நல்லா பண்ணலான்ற மாதிரி ஒரு வரும். ஸோ ஓகேவா, லென்ஸ் போட்டு தண்ணி கிண்ணி எல்லாம் லைட்டாக வெளில வந்திருந்தால் அதையும் பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த செல்ஃப் மேக்கப் கிளாஸ் கண்டிப்பாக வந்து என்கிட்ட படிங்க. மேக்கப் பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டுருக்கு. வெறும் பியூட்டிஷியன் கோர்ஸ் வெறும் 10,000 தான். 1 month கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நான் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே கண்டிப்பாக வந்து படிங்க. நெக்ஸ்ட் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன், ஏன்னா பவுடரே தெரியக்கூடாது. ஸோ அதனால் இந்த பிளெண்டிங் வச்சு மேலே பண்ணோம்ல அதே வேலையை கீழே பண்ணணும். ஏன்னா கீழே நான் காஜல் வைக்க மாட்டேன். காஜல் வச்சா என் கண் ரொம்ப சின்னதாக காமிச்சிடும். மேலே நான் என்ன எடுத்தனோ அதையே நான் கீழே எடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் கண் நல்லா வெளில வந்திருக்கும். அந்த விழி வந்து அழகாக வெளியில் நல்லா அவுட்டராக அழகாக தெரியும். ஸோ நான் லைவாகவே பேசி போகணுன்னு தான் ஆசைப்பட்டு பேசி தான் போட்டேன். பட் நடுவில் கொஞ்சம் அப்படி நான் நிறைய அப்படி ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டு போடுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக லைவாகவே உங்களுக்கு அப்படியே போடுறேன். ரொம்ப டீட்டெயில்ஸாக எப்படி நீங்கள் என்னென்ன ஸ்கின்க்கு எப்படி போகணும் எனக்கு டவுட்டாக வந்து கேளுங்க கண்டிப்பாக. ஏன்னா நேச்சுரலாக நம்ம எப்படி கண்ணெல்லாம் பெருசாக காமிச்சு நம்ம ஸ்கின் எவ்வளோ அழகாக வடிவமாக, ஏன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கணும் ஸ்கின், அப்போ தான் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ நான் இப்போ தான் மேக்கப் போட்டிருக்கேன். ஏன்னா செட் ஆக கண்டிப்பாக ஒரு மேக்கப் போட்டிங்கன்னா செட் ஆகிறதுக்கு 1/2 hour டைம் கொடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டே மேக்கப் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் போங்க, அதான் பெஸ்ட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மேக்கப் லாஸ்ட்டாக ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக அப்படியே செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ அதனால் நல்லா நான் கீழேயுமே நல்லா பார்த்துக்கோங்க. நான் காஜல் வைக்கலை, காஜல் வைக்காமல் மேலே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதையே கலரு கீழேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் நல்ல ப்ரௌன், அந்த டார்க் ப்ரௌன் அதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்னுடைய இன்சைட் கே பியூட்டி எல்லாமே இருக்குது. ஸோ லிக்விட் ப்ளஷ் கொடுத்தா கொஞ்சம் பிரைட்டாக காட்டும்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஃபேஸ் ரொம்ப ஒல்லியாயிடுச்சு என்னோடது, எனக்கே தெரில. ஸோ தூக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாகி அதனால் கொஞ்சம் க்ரீம் ப்ளஷ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெவியாக ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை ப்ளஷ், லைட்டாக பவுடர் ப்ளஷ் தான் வேணும்னா போட்டுக்கோங்க. ப்ளஷ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபவுண்டேஷனில் போய் உட்காட்டும், அப்போ தான் நல்லா அழகாக. ஏன்னா இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ ப்ளஷ் பண்ணும்போது நம்ம நல்லா ஸ்மைல் பண்ணும்போது நம்ம இன்னும் கண்ணை ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் நான் ப்ளஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் போகிறீங்க இல்லை ப்ளஷ்லாம் தேவையில்லை அப்படின்னா விட்டுடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காண்டோர்.
நான் காண்டோர் பண்ணிட்டேன், லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காண்டோர் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப டீப்பாக தான் இருக்குது என்னோடது. ஸோ அதனால் ரொம்ப உள்ளே போயிடுன்றதுனால நான் காண்டோர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக். ஸோ டார்க் ஷேட் ஒன்று லைட் ஷேட் எடுத்திருக்கேன். டார்க் ஷேடை வந்து அவுட்ரு கொடுத்துட்றேன், லைட் ஷேடு வந்து இன்னர் நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் ஆகி ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், கலர் காம்பினேஷன் நானே சொல்லித் தருவேன். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோ வித் பர்பிள் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும். ஸோ அதை உங்களுக்கு கலர் கண்டிப்பாக நாங்கள் சொல்லித் தருவோம். நீங்கள் வந்து கலர் படிங்க, கலர் படிச்சிங்கனாலே என்ன கலருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் ரெண்டும் மிக்ஸ் ஆகி என்ன கலர் வருன்றது உங்களுக்கு, நம்ம என்ன டஸ்கி ஸ்கின்னுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம், லைட் கலருக்கு என்ன லிப்ஸ்டிக் போடலான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக போட்டால் தான் எனக்கு தெரியும். எனக்கு நியூடாக போட்டிங்க அப்படின்னா நான் மேக்கப் ஹெவியாக போடணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நான் வந்து நியூட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய மேக்கப் ரொம்ப ஹெவியாக தெரியும். நீங்கள் பாருங்கள், இதே நான் லிப்ஸ்டிக் கொஞ்சம் பிரைட்டாக போட்டேன், என்னோடய மேக்கப் கொஞ்சம் ஒரு நார்மலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஐலாஷ் இவ்வளவும் பண்ணிட்டோமே, லென்ஸ் வச்சிட்டோமே அப்படின்றதுனால நான் ஐலாஷ் ஒட்டுறேன். ஸோ ஐலாஷ் ஒட்டி பழகுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐலாஷ் வச்சு நீங்கள் லென்ஸ் வச்சு ஒரு மேக்கப் போடும்போது இது தாராளமாக செல்ஃப் மேக்கப் வந்து நீங்கள் 1 டைம்ஸ் வந்துட்டிங்கன்னா நீங்களே ஐலாஷ் லென்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பழகிக்கலாம். ரொம்பவே ஈஸி. எப்படி மிடில் வச்சு சுற்றியும் ஒட்டணும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் கொடுப்பேன், கண்டிப்பாக வந்து அதை கற்றுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் செட்டிங் ஸ்ப்ரே. கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மேக்கப் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி, எங்கே நம்ம காண்டோர் பண்ணலை, ப்ளஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா செட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஒரு அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறதோ, ஒரு ப்ரைடல் போகிறதோ, நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும் நீங்கள் கூப்பிட்டா கூட போதும். ஸோ நீங்கள் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ எப்படி நம்ம நல்லா வால்யூமாக காட்டுறது, எப்படி காட்டலாம் அப்படின்றது நீங்களே பாருங்கள். நல்லா எல்லாமே அழகாக அந்த ப்ளஷ்ஷு இருக்க இடத்துல இருக்குது. லிப்ஸ்டிக்கு, ஐலைனர் மட்டும் நான் வைக்கலை பாருங்கள். நான் வெறும் ஐலைனர் வச்சு நான் அதை இது பண்ணிவிட்டேன். கீழே காஜல் வைக்கலை. ஸோ காஜல் வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் வேண்டாம். அப்போ நான் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன்னா, நல்லா க்ரீன் அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய நான் அப்பயே பேச லைவாக போட்டேன் நான் சொல்கிற மாதிரி. ஸோ என்னால் அப்போ பேசி போடும்போது வேறு மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி டார்க் க்ரீன் காஜல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பர்பிள் காஜல், க்ரீன் காஜல் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உள்ளெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் அவுட்ரு மட்டும் லைட்டாக கொடுத்த மாதிரி பண்ணும்போது கண் இன்னும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் கண்ணுக்கும் அந்த பக்கம் கண்ணுக்கு தெரியும். காஜல் வச்சிங்கன்னா கண் சின்னதாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா காஜல் வைக்காத கண் பெருசாக இருக்கும். ஸோ இது நிறையா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட செல்ஃப் மேக்கப் கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ் எல்லாமே வந்து படிக்கலாம். நல்லா தமிழ்லே, பக்கா தமிழ்லே உங்களுக்கு நீட்டாக எல்லா விதமான இதுவுமே உங்களுக்கு நான் நோட்ஸுமே கொடுத்துருவேன். ஸோ ஒரு கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை படிச்சுக்கலாம். ஸோ ஸ்கின் பார்த்துக்கோங்க, எல்லாமே தனித்தனியாக தெரியுதா பாருங்கள். எல்லாமே நேச்சுரலாக ஒன்றா நல்லா அழகாக செட் ஆகி ரொம்பவே நல்லா இருக்குது. இதை டெய்லியும் போட்டு கூட நம்ம நல்லா இன்னும் ரொம்ப அழகாக தெரியலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து செல்ஃப் மேக்கப்ன்றது ஸோ எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரையும் கூப்பிட்ருக்க முடியாதுல்ல. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வாங்க, கால் பண்ணுங்கள்.